உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணும் போது பெருசாகுது என்ற பாடல் இணையத்தில் வைரல். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு கேக்குறாருல, சொல்லுப்பா. போடா மரியாதையா. நாளையில இருந்து உட்கார ஸ்டூல்ல கிரீஸ் தடி வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இந்த ஏஐ வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மல்லிகை கடையில முட்டை கெட்ட நபரின் கொட்டை சுண்டி விட்டதால் பரபரப்பு. நீங்களே பின்னாடி பார்க்கலாம் எவ்வளவு பெரிய கலவரம்னு. அடங்கும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற எல்லாருக்குமே அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். லைக் ஒரு ப்ரொஃபஷனல் சேனல் எப்படி நடத்துமோ அந்த மாதிரி ஒரு வீடியோ, ஓகேவா? நான் அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, என்னடா அது ஒரு பெரிய நியூஸ் சேனல் டக்குனு இந்த மாதிரிலாம் பேசுறானுங்களே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு ஏஐ வீடியோ அப்படின்ட்டு. சரி, ஓகே, இது எல்லா ஏஐ வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில வீடியோலாம் நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது பார்க்கவும் நல்லா இருந்தது. எந்த மாதிரி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில் கட்டினது பாருங்க மக்களே. இப்பொழுது இந்த கருங்கற்கல்ல கடவுள் மற்றும் தேவியரின் சிலைகளை செதுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து எப்படி கட்டணும் அப்படின்ட்டு அவங்களே வந்து vlog எடுத்து போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸும் இந்த ஏஐ வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி ஒரு குரங்கு வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. நண்பர்களே, நம்ம கோவா பயணத்துல இன்னைக்கு 2வது நாள். நான் இப்ப போட்ல சுத்தி பார்க்க போறேன். அண்ணே, நல்லா ஸ்பீடா ஓட்டுங்க, சரியா? இல்லைன்னா காசு தர மாட்டேன், பாத்துக்குங்க. ஸ்பீடா எல்லாம் ஓட்ட முடியாது. இஷ்டம் இருந்தா உட்காரு, இல்லைன்னா கிளம்பு. உனக்கு ஓட்ட தெரியலன்னு சொல்லு. ஏஐ இஸ் ஃபார் மோர் டேஞ்சரஸ்ன்றத இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. அது 2-3 வீடியோ வேற எடுத்து வச்சிருந்தேன். இன்றைய முக்கிய செய்தி நடக்கும்போது காக்கா தன் தலையில் தூரியதால் பழி வாங்குறதுக்காக திருப்பி அந்த காக்கா மேலாய் போன அஸ்வின் கைது செய்யப்பட்டார். கேளப்பங்க, எனக்குனே வந்து சேரும். இன்றைய முக்கிய செய்தி நடக்கும்போது இதே மாதிரிதான் முக்காவாசி வீடியோ இருக்கு. இந்த வீடியோல பாருங்களேன், அந்த சைட்ல இருக்க ஃபாண்ட் பாருங்களேன். லைக் அந்த மாதிரி சைட்ல லைட்டா வெள்ளையா தெரியும்ல, அவங்களோட சேனல் பேர் அப்படி போட்டுறானுங்களே, அந்த மாதிரி வந்து சைட்ல போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி இது ஸ்கேமுக்கான அடித்தளமா இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப புரியாது, போக போக புரியும். இதை வச்சு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுவானுங்க. அப்ப புரியல. இன்னொரு வீடியோ இருக்கு, நான் சொன்னல இந்த டாக் லான்ச் பண்றது, அதெல்லாம் ஓரளவு நல்லா இருக்கு. இது லுங்கிய பல்ல கட்சின்னு ஜெட்டி கைட்டும் போது கொட்டாய் வருது, வராம டாக்டர். இதுலயுமே பாருங்க, அந்த சைட்ல அந்த சிரிப்பாங்க பாத்தீங்களா, அட்மாஸ்பியர் சிரிக்கிறது இருக்குல்ல, அதையுமே கரெக்டா வந்து ஏஐ கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கு பாருங்க. கொட்டாய் வருது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏஐ வந்து எப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்குன்ட்டு. லாஸ்டா வீடியோ பாத்துடலாம். பாகிஸ்தானில் எவ்வளவுதான் தண்ணீர் திண்டாட்டம் நிலவி வந்தாலும் அவர்களுக்கு தண்ணியும் இல்லை, ஒரு இல்லை என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏஐ வந்து எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்குன்றத உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏஐ வச்சு எவ்வளோ சூப்பரா பண்ணலாம், ஆனா நீங்க பண்றது செம்மையா இருக்குடா, ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல.